இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வைகை அணையிலிருந்து கிருதுமால் நதிக்கு திறந்துவிடப்பட்ட நீர் 46 கண்மாய்களை நிறைத்து இறுதியாக வீரச்சோழன் கண்மாய்க்கு வந்ததின் நிலையத்தில் விவசாயிகளும் கிராம மக்களும் மலர்தூவி வரவேற்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருண் பிரகாஷ் இணைகிறார். வணக்கம் அருண் பிரகாஷ். விவரம். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் நதிக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் கிருதுமால் நதி பாசனத்தை நம்பி விவசாயம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீரசோழன் கண்மாய்க்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் வந்து சேரும். இந்த ஆண்டு வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் வீரகுனூர் அணைக்கட்டு வழியாக 46 கண்மாய்கள் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து வீரசோழன் கண்மாய்க்கு வந்தடைந்தது. இந்த கிருதுமால் நதி பாசனத்தின் மூலம் சுமார் 15,000 ஏக்கர் பாசனம் நடைபெறுகிறது. வீரசோழன் கண்மாயில் தண்ணீர் வந்தது தற்போது கழுகு பார்வை காட்சியில் பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீரசோழன் கண்மாய்க்கு தண்ணீர் வந்ததை விவசாயிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்று மகிழ்ச்சி அடைந்தனர். விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.